நாம் ஜெயிக்கணும்னா நம்மை சுற்றி இருப்பவர்களும் ஜெயிக்கணும். இப்போ நம்மை சுற்றி இருப்பவர்கள் தூங்கினா என்ன ஆகும்? நமக்கு தூங்கணும்னு தான் தோணும். நம்ம மற்றவங்க தொற்றுவேதி இதெல்லாம். ஒரு மற்றவங்க வெற்றி பெற நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் போட்டி போடுறாங்க, லட்சியவாதியாக இருக்காங்க, காலையில் எழுந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு லட்சியம், அதை பற்றி அவங்க பெருமையாக வேறு பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கும் ஜெயிக்கணும்னு தோணும். நம்ம சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே சோம்பேறியாக இருக்கிறாங்க, விடிஞ்ச பிறகு தான் எழுந்திருக்கிறாங்க, மது இருந்துக்கிறார்கள், கண்டதையும் சாப்பிட்றாங்க. நம்ம பார்க்குறவர்கள்லாம் அப்படி இருந்தால் அவர்களை மீறி நாம் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது. நாமளும் அதுபோல் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அவங்கள போல் நாமளும் லேட்டாக எழுந்திருப்போம், கண்டதையும் சாப்பிடுவோம், உடற்பயிற்சி எதுவும் செய்ய தேவையில்லை, நடைப்பயிற்சி எதுவும் செய்ய தேவையில்லை, லட்சியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அவங்க எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் முதல்ல யார் அப்படின்னா, நீங்கள் பழகுகிற நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்கள் பார்க்குறவங்க, முதல்ல நீங்கள் பார்க்குறவர்கள், நீங்கள் பழகுகிற ஆட்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள். அப்போ இவங்களை எல்லாத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் அவங்கள பார்க்கும்போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அப்போ அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, நம்மளும் ஜெயிக்கணும், தோற்றுறக்கூடாது, அல்லது அந்த ஜெயிப்பதற்கான முயற்சியில் இறங்காமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற உங்களை சுற்றி எல்லாரையும் லட்சியவாதிகளாக இருப்பதற்கு நீங்கள் எப்போவுமே ஒரு வேலை செய்யணும். அப்போ தான் நீங்கள் லட்சியத்தோடு இருக்கும். அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த விஷயத்த ரகசியத்தை சொல்லிடக்கூடாது, அவங்க அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அப்போ அவங்க தோக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்க, அப்போ அவங்க தோக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு விழிப்புணர்வு குறையும், நீங்களும் வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு குறையும். அவங்க தூங்குறாங்க அல்லது தோல்வி அடைகிறாங்க, லட்சியம் எதுவுமே இல்லை அப்படின்னா அது அவங்கள போலவே நாமளும் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இன்னொன்று மிக முக்கியமான ஆபத்து என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெற்றியை நோக்கி போகணும் அப்படிலாம் இல்லாமல் அவர்கள் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைத்தால், அவர்கள் முன்னேறி விடக்கூடாது, நான் மட்டும் தான் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா அவங்க தோக்குறாங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களை சுற்றி இருக்கிறவங்க தோத்துட்டாங்கப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தோற்றவர்கள் பிறருக்கு இடையூறு செய்வார்கள், ஜெயிக்கிறவங்கள முன்னேற விட மாட்டாங்க. எதற்காக எல்லோருமே வெற்றி பெற வேண்டும், வெற்றியை நோக்கி போக வேண்டும் என்றால், நாம் மட்டும் வெற்றி பெறணும், மற்றவங்க தோக்கணும்னு நினச்சா நீ மட்டும் வெற்றியை நோக்கி போக முடியாது. இந்த தோக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மற்றவங்கள வெற்றியை நோக்கி போக விடாமல் தடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தடுக்கக்கூடாது. தடை இல்லாமல் நாம் வெற்றி நோக்கி போகணும் அப்படின்னா, இதுபோல் எல்லாருமே வெற்றி நோக்கி போகணும். அப்போ தான் நமக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. இப்போது அதனால் இந்த விதிமுறையை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும், நம்மளோட பழகுற நண்பர்கள் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்போ தான் நீங்கள் தடை இல்லாமல் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க தோக்கணும்னு நினச்சி அவங்கள தோற்பதற்காக ஒரு வேலை செஞ்சிங்கன்னா, அவங்க தோற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு இடையூறு செய்வார்கள். தோற்றவர்கள் நம்ம தோல்விக்கு இவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை நோக்கி போகிறவங்கள முன்னேற விட மாட்டார்கள். அதனால